டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ பயோடேட்டா. இன்னைக்கு நம்ம பயோடேட்டாவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டிய பேரொலி பத்மினி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1932 கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் பிறக்கிறாங்க பத்மினி அவர்கள். தன்னோட 4வது வயசுல இருந்தே நாட்டியத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட 17வது வயசில் நாட்டிய பேரொலியாக வந்து ஜொலிக்கிறாங்க பத்மினி அவர்கள். இவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்குமே நீங்காத இடம் பிடிச்சதுக்கு இவங்களோட நடிப்பும் நாட்டியமும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு 2 சகோதரிகள், ஒன்று வந்து ராகினி, இன்னொன்று வந்து லலிதா, பத்மினி. இவங்க 3 பேருமே வந்து சில படங்களில் வந்துட்டு நாட்டியங்கள் மட்டுமே ஆடிட்டு இருந்தாங்க. இவங்களோட நாட்டியங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேரையும் வந்து பெற்றிருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை எல்லாருமே வந்துட்டு திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. 1948 ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஒரு படம் வந்து தயாரிக்கிறாரு. அந்த படம் தான் வந்து வேதாள உலகம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு இவங்களை, அதாவது பத்மினி அவர்களை வந்து ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து நடிக்கிறதுக்காக வந்து அப்ரோச் பண்றாரு. இவங்க மறுத்துறாங்க. ஏன்னா எங்க 3 பேருக்குமே வந்து நடனம் ஆடுறதுல தான், நாட்டியம் ஆடுறதா வந்து அதிக ஆர்வம் இருக்கு, அதனால இந்த படங்கள்ல வந்து நான் நடிக்கிறது இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து அந்த படத்துல நாட்டியம் மட்டுமே ஆடுறாங்க இவங்க 3 பேருமே. இவங்களோட நாட்டியத்துக்காகவே அந்த படம் மிகப்பெரிய ஒரு பேரை வாங்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமே இல்லாம பல ஓடாத படங்கள் கூட இவங்களோட நாட்டியத்துக்காகவே அந்த காலகட்டங்களில் ஓடுச்சு. 1951 என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு, மணமகள். இந்த படத்தில் தான் வந்து பத்மினி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஹீரோயினா வந்து அறிமுகமாகறாங்க. பத்மினி அவர்களை தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். 1952 பராசக்தி படம் வந்து உருவாயிட்டு இருக்கு. இதே காலகட்டத்தில் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா சிவாஜி அவர்களை வச்சுட்டு பணம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் பத்மினி அவர்கள் ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஸோ லேட்டரா இந்த படமுமே ரிலீஸ் ஆகுது. ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த ஜோடிக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா இவங்களோட ஜோடி பொருத்தம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த காலகட்டங்களில். ஸோ இதை தொடர்ந்து தான் வந்து சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் குடும்ப பெண்களுக்கு அழகு. இதுக்கு தான் நான் கூப்பிட்டீங்க. இருங்க. பிஆர் பந்துலு அவர்களோட டைரக்ஷனில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற படத்துலையும் சரி, மாடர்ன் தியேட்டர் தயாரிக்கிற இல்லற ஜோதியிலுமே வந்துட்டு இவங்க தான் கதாநாயகியாக நடிக்கிறாங்க சிவாஜி அவர்களுக்கு. இவங்களோட காம்பினேஷனில் வந்து சூப்பர் டூப்பராக படம் ஓடுது. 1954 பத்மினி அவர்களுக்கு நிறைய வெற்றி படங்கள் இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தூக்கு தூக்கி அப்படின்ற படத்தில் இவங்களோட சகோதரிகளும் வந்து இவங்களோட நடிக்கிறாங்க. இந்த படமுமே வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பத்மினி அவர்கள் எல்லா கதாநாயகர்களோட நடித்தாலுமே சிவாஜி அவர்களோட காம்பினேஷனுக்கு தான் வந்துட்டு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இவங்களோடையும் வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களோட கிட்டத்தட்ட 12 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ரிக்ஷாக்காரன் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துட்டு சகோதரியாகவும் நடிச்சிருக்காங்க நடிகை பத்மினி அவர்கள். சிவாஜியோட வீரபாண்டிய கட்டபொம்மனில் நடிச்சிருந்தாலும் ஆனால் இவங்களுக்கு ஜோடியா ஜெமினி கணேசன் அவர்கள் தான் வந்து நடிச்சிருந்தாரு. ஜெமினி கணேசன் அவர்களோட கிட்டத்தட்ட 12 படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. நான் இளவரசி இல்லையே. எல்லாம் எனக்கு தெரியும், பயப்பட வேண்டாம். ஸோ வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினி அவர்களும் சரி, வைஜெயந்தி மாலா அவர்களும் சேர்ந்து ஆடக்கூடிய இந்த ஒரு நடன காட்சி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நடன காட்சி அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 47 வருடங்கள் வந்து ஆகுது. இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் அந்த பாடலை பார்க்கும்போதும் சரி, கேட்கும் போதும் சரி, சபாஸ் சரியான போட்டி அப்படின்ற அந்த ஒரு வசனத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த நடனத்தை பார்த்தாங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து மெய்சிலுக்க வைக்கும் அந்த நடன காட்சி. 1955 சிவாஜியோட மங்கைய திலகம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இதில் பத்மினி அவர்கள் சிவாஜிக்கு அண்ணியாக வந்து நடிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்துட்டு 2 பேருமே ஜோடியாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜோடிக்கு வந்து ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது இந்த காம்பினேஷனுக்கு. ஆனால் மங்கைய திலகம் படக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்மினி அவர்கள் இப்போ அண்ணியாக நடித்தாங்கன்னா இந்த படம் ஓடாது அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. இவங்களோட சந்தேகத்தை தவிடுபொடி ஆக்கிற மாதிரி தான் நடந்துச்சு. பத்மினி அவர்களோட நடிப்பு அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. படமும் சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பத்மினி அவர்கள் 1960 சிவாஜியோட படமான ராஜபக்தி அப்படின்ற படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் சிவாஜிக்கு வந்து ஜோடியாக நடிக்கல,
டிஎஸ் பாலையாவுக்கு ஜோடியாக தான் நடிக்கிறாங்க பத்மினி அவர்கள். இதை தொடர்ந்து பிரபல ஹிந்தி நடிகரான ராஜ் கபூர் அவர் தயாரித்து இயக்கிய படங்கள்லையும் பத்மினி அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜித்தேஷ் மே கங்கா பக்தி ஹே அப்படின்ற படத்துலையும் சரி, மேரா நாம் ஜோக்கர் அப்படின்ற படத்துலையும் பத்மினி அவர்கள் கவர்ச்சியாக வந்து நடிச்சிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் எழுந்தது. எப்படா பத்மினி கவர்ச்சியாக நடிக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதத்தையும் வந்து எழுப்புச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து பத்மினி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கடைசியாக நடித்த படம் அப்படின்னா ஏஎல்எஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷனில் செந்தாமரை அப்படின்ற படம் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு பத்மினியோட சகோதரியான லலிதா அவர்களுமே வந்து நடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே திருமணத்துக்கு முன்னாடி நடித்த கடைசி படம் அப்படின்னா செந்தாமரை படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து பத்மினி அவர்கள் குருவாயூரில் கேரளாவை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படின்றவங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு கொஞ்ச நாள் அமெரிக்காலையும் வந்து வாழ்கிறாங்க. ஆனால் பத்மினி அவர்களுக்கு குருவாயூரில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வேனுங்களையும் சரி பஸ்லையும் சரி அவங்களோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூருக்கு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வந்து அங்கே திரள்றாங்க. ஸோ திருமணத்துக்கு அப்புறமே சில படங்களில் வந்து பத்மினி அவர்கள் வந்து நடித்தாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1968 ஏபி நாகராஜன் அவரோட டைரக்ஷனில் சிவாஜி அவர்கள் நடித்து பத்மினி அவர்கள் ஹீரோயினாக நடித்து வெளியான திரைப்படம் தான் தில்லானா மோகனாம்பாள். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இப்போ வரைக்குமே தில்லானா மோகனாம்பாளுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காங்க அப்படின்றது உண்மைதான். 1968 தில்லானா மோகனாம்பாள் படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் இப்போ வரைக்குமே வந்து ஒரு திரைக்காவியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பத்மினி அவர்களோட திரைப்பயணத்தில் சிறந்த 10 படங்கள் சொல்லணும் அப்படின்னா அதில் தில்லானா மோகனாம்பாள் முதலிடம் பெறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் அவர்களோட டைரக்ஷனில் சித்தி படத்திலையுமே வந்து நடிச்சிருந்தாங்க பத்மினி அவர்கள். இந்த படமுமே ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து பத்மினி அவர்கள் நடிப்புக்கு நீண்ட இடைவெளி வந்து விட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1985 டைரக்டர் ஃபாசில் அவரோட டைரக்ஷனில் வெளியான படம் தான் பூவே பூச்சொடவா. இந்த படத்தில் வந்துட்டு நதியாவுக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாங்க பத்மினி அவர்கள். இந்த படத்திலுமே அவங்களுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமே 2006 இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்த மண்ணை விட்டுமே பிரிகிறாங்க பத்மினி அவர்கள். பத்மினி அவர்களோட அண்ணன் மகள் தான் வந்துட்டு நடிகை சோபனா அவர்கள். அவர்களுடைய கணவர் ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அண்ணன்களில் ஒருவரான அண்ணனுடைய மகன் தான் வந்து நடிகர் வினித் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நடிகை பத்மினி அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த 5 மொழிகளிலுமே வந்து கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய நடிப்பாலும் நாட்டியத்தாலும் இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க பத்மினி அவர்கள். இவங்களோட நாட்டியத்துக்கும் சரி நடனத்துக்கும் சரி சிறந்த நடிகைக்கான பல விருதுகள் இவங்க வாங்கியிருந்தாலும் சோவியத் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட புகைப்படம் கொண்ட பொறிச்ச அஞ்சல் தலையை வெளியிட்டு பத்மினி அவர்களுக்கு வந்து கௌரவத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். பொண்ணு விளையிற பூமி படத்தின் போது வந்து சிவகுமாரும் பத்மினி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து சிவகுமார் பத்மினி அவர்களை ஒரு ஓவியம் வந்து ஒன்று வரைகிறாரு. அந்த ஓவியத்தை வந்துட்டு அப்போ கொடுக்காம அதுக்கப்புறமே லேட்டராக அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பத்மினி அவர்களை ஒரு கல்யாணத்தில் வந்து பார்க்குறாரு சிவகுமார் அவர்கள். அந்த கல்யாணத்தில் பத்மினிக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா இவர் வரைஞ்ச ஓவியம் தான். அந்த ஓவியத்தை பார்த்த பத்மினி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமே இந்த ஓவியம் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமே அந்த ஆசையை யார் நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணன் மகளான சோபனா அவர்கள் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. சிவாஜி அவர்கள் தமிழ் சினிமாவில் என்ட்ராகாத காலகட்டம் அது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பத்மினி அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சியிலேயே இருந்தாங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு பத்மினி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஆர் ராதா அவர்களோட நாடகமான ரத்த கண்ணீர் பார்க்கறதுக்கு வந்து போகிறாங்க. அந்த நாடகத்தில் வந்து சிவாஜி அவர்கள் நடிக்கல, ஒரு பார்ட்டாக வந்து அவர் அங்கே இல்லவே இல்லை அந்த நாடகத்தில். ஆனால் பேக்ட்ராப்பில் இருந்து அந்த நாடகத்துக்கு தேவையான உதவிகளை வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து பத்மினி அவர்களை பார்க்கும்போது சிவாஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தடவையாவது நான் தமிழ் சினிமாவில் பத்மினி அவர்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்னு அவரோட ஆசையை வந்து சொல்றாரு. ஆனா அப்ப அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறமே வந்துட்டு சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் சேர்ந்து 60 படங்கள் நடிக்க போறாங்கன்னு அந்த காலகட்டத்தில் பத்மினி அவர்களுக்கு வந்து தெரியாது. பின்னர் லேட்டரா வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது. உண்மையிலேயே வியக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னோட நடிப்பாலையும் சரி நாட்டியத்தாலையும் சரி ரசிகர் மத்தியில் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் நீங்கா இடம் பிடிச்ச பத்மினி அவர்களை நம்மளோட பயோடேட்டா ஷோ மூலியமாக நினைவு கூறுவதில் டூரிங் சினிமாஸ் பெருமை கொள்ளுது.